ஹாய் நண்பா. வின் டீசல் அதாவது சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் தெரியாத ஆளே கிடையாது. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்தாங்கன்னா இப்போ ஹாலிவுட் ஃபேனாக இல்லைனா கூட அவங்க அந்த ஹாலிவுட் ஃபேனாக மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் பேக் நிறைஞ்ச ஒரு படம் தான் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரியஸ். ஸோ இதில் தான் தலைவர் உலகம் முழுக்க ஃபேமஸாக ஆனார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இவர் நடித்த படங்களில் பெஸ்ட்டு தமிழ் டப்பிங் மூவிஸ் என்னென்னு பார்த்துருவோமா? ஸோ அப்படி நடித்த படங்களில் ஃபஸ்ட்டு இவர் நடித்த படங்கள் எதுவுமே தமிழ் டப்பிங்கில் இல்லை. 2001 த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. தமிழ் டப்பிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் போக போக அவருக்கு ரீச் கிடைக்கல ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சொல்லப்போனால். அதுக்கப்புறம் அந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. 2002 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ்னு ஒரு படம் வருது. அந்த படத்தோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் ஜாண்டர் கேஜ், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2002 அமெரிக்கன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஜாண்டர் கேஜ் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டண்ட் மேன், பைக்கில் பயமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அவெஞ்சர்ஸ் நிக் ஃபியூரி இவரை இதில் ஒரு மிஷனுக்காக ரஷ்யன் டெரரிஸ்ட் சென்ட்ரல் யூரோப்பில் இருக்காங்க, அதில் வேவு பார்க்க நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சியால் உள்ளே போய் சேர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிஷனை அபார்ட் எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணாருங்கிறது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும், ஏன்னா ரொம்ப ஃபஸ்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக படம் வெற்றி இருக்குது. படம் தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ரிட்டிக். ஸோ அதே வருஷத்தில் 2 பாட்டும் வந்திருக்குது. அதில் ஒன்று ஷார்ட் ஃபிலிம் கூட. ஸோ ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ இந்த படத்துக்கு சீக்குவல் பார்த்திங்கன்னா பிட்ச் பிளாக். ஸோ அது தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஸோ இது ஒரு அட்வென்ச்சர் மூவி தான். ரெட்டிக் ஒரு கேப்சியர் அண்ட் ஒரு எம்பையராக அதாவது வேற்று கிரகத்தில் இருக்கிற கதைக்கு தான் இந்த காலகட்டம். ஸோ இந்த படம் ரொம்பவே ஆவரேஜ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ பாக்ஸ் ஆஃபீஸில் சொதப்பி இருக்குதான் இந்த ஆக்சுவலாக சொல்லப்போனால். இதை தொடர்ந்து 2013 இன்னொரு செகண்ட் பார்ட்டும் வந்திருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ரெட்டிக் யாருக்கும் பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் தமிழ் டப்பிங்கில். ஏன்னா நானே பார்க்க முடியல படத்தை. ஸோ அதுக்கப்புறம் 2006 ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் டொயோட்டோ டிராஃப்ட். ஸோ 2006 இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த படமும் பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் பண்ணல, ஆனால் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஆனால் இதில் ஒரு கேமியோத்தை டாமினிக் வருவார். ஏன்னா இதில் டாமினிக் வேலையே கிடையாது. ஸோ 2009 அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் இன்னொன்று வந்திருக்கு. ஸோ இதுலேயும் பாக்ஸ் ஆஃபீஸ் நல்லாவே சக்கப்போடு போட்டிருக்கு. தமிழ் டப்பிங்லேயும் இந்த படமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்லேயே முக்கியத்துவம் கொடுத்து அதிலே போக ஆரம்பிச்சிட்டார் நம்ம டாம். 2011 5வது பாட்டும் 2013 6வது பாட்டும் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 2016 கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிக்கு அந்த குரூட்டுக்கு வாய்ஸ் ரோல் மட்டும் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறம் 2015 வந்த ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 7 மட்டும்தான் உலக அளவில் படம் சக்கப்போடு போட்டிருக்கு. மில்லியனில் போட்ட பட்ஜெட் பில்லியனில் எடுத்திருக்காங்க. காரணம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தெறிக்க விட்டுருப்பாங்க. சொல்லப்போனால் பால் வாக்கர் இதோட இந்த 2015 இறந்துட்டார். ஸோ இதில் சிஜே யூஸ் பண்ணி பால் வாக்கரோட பிரதரை தான் அவரை காட்டியிருப்பாங்க. ஆனால் உண்மையிலுமே கொஞ்சம் கூட டவுட்டே வராது. கிராஃபிக்ஸ்னால் அப்படி இருக்கணும். நம்ம ஆளுங்க தான் பண்ணுறாங்க கிராஃபிக்ஸு. சொல்லப்போனால் ராக்கோட அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கூஸ் பம்மாக இருக்கும். அந்த ராக் கையை கட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது அந்த மாவு கட்டை உடைக்கிற சீனு சொல்லப்போனால் இந்த சீரீஸை, அதாவது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்கவே மாட்டேன், எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க தமிழ் டப்பிங் கிளாசிக்காக இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்களே எல்லா பாட்டையும் பார்க்கணும், உங்களுக்கு ஆர்வம் வந்துடும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக இந்த படத்தை டைரக்ட் பண்ணது கூட நம்ம காஞ்சூரிங் படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் அவரே விலகிட்டார். கண்டினியூ பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே வருஷத்தில் த லாஸ்ட் விச் ஹண்டர்னு ஒரு வேம்பியரை வேட்டையாடுற ஒரு ஹீரோவாக வந்திருக்காப்புல. என்டையர் வேர்ல்டு. ஆனால் இந்த படம் எனக்கு தெரிஞ்சு சுமாராக தான் இருக்குது. பிடிக்குமான்னு தெரில. ஆனால் இதோட சீக்குவல் டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த படமும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் டப்பிங் ஓகே தான். 2017 அந்த ரிட்டர்ன் ஆஃப் ஜாண்டர் கேஜில் பார்ட் 2 வேறு ஹீரோ. 3rd பார்ட்டில் தான் நம்ம தலைவர் மறுபடியும் வந்திருப்பாப்புல.
அதுக்கப்புறம் இதில் வந்து தீபிகா படுகோன் இந்தியன் ஆக்டர் நடிச்சிருக்காப்புல. ஸோ அதே தான் நண்பா, அதே ஸ்பை வேலை தான் இந்த படத்துலேயும். என்னென்னா இந்த படம் கொஞ்சம் பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்டுக்கு இந்த படம் கொஞ்சமே பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. ஸோ 4th பார்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பொறுத்து இருந்து பார்ப்போம். ரெண்டாயிரத்தி 17 ஃபேட் ஆஃப் த ஃபியூரியஸ் எல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸுக்கும் டாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசரும் இவர் தான் சொல்ல போனால். ஸோ இந்த படமும் பில்லியனை தொட்டிருக்கு. ஏன்னா இதில் தலைவர் ராக் இருக்காப்புல. உண்மையாலுமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ராக் இல்லாதனால தான் இந்த 2 பார்ட் நீங்களே பாருங்களேன். அந்த ராக் வந்தப்போ, ராக் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் படம் பயங்கர பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகிருக்கு. ஸோ டாமோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வாய்ஸ் ரோல் தான் பண்ணியிருக்காரு. கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி, அவெஞ்சர்ஸுக்கு, என் கேமுக்கு, இந்த குரூட்டுக்கு. அதுக்கப்புறம் 2020 பிளட் ஷாட்னு ஒரு படம் சூப்பர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஹீரோ செத்து அவரோட ஒரு விஞ்ஞான பரிசோதனையால் இவருக்கு சூப்பர் பவர் கிடைக்குது. ஸோ யாரெல்லாம் இதுக்கு காரணமோ அவங்கள வேட்டையாடுறாரு தலைவர். படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. ஆனால் படம் வந்து ஃப்ளாப். பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக கூட படம் வெற்றி அடையலை. ஸோ ஃப்யூச்சரில் சீக்வல் இருக்குதுன்னு பேசியிருக்காங்க, பார்ப்போம் பொறுத்திருந்து. டீசல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சீக்வல் இருக்குன்னு. ஆனால் ப்ரொடியூசர்ஸ் முன் வரணும். அண்ட் 2021 இந்த படமும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் F9. இதில் நம்ம ராக் இருக்க மாட்டார், ஜான் சீனா தான் வந்திருப்பார். ஸோ நீங்களே பாருங்களேன், அந்த பாக்ஸ் ஆஃபீஸை அப்படியே 1000க்கு அந்த 1000 கோடி கீழே வந்துருச்சு. என் தலைவர் ராக் இல்லாத ஒரு படம் பே. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வாய்ஸ் ரோல் தான் அந்த குரூட்டுக்கு. 2023 மறுபடியும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இதில் ஜேசன் மோமோவோட ஆக்டிங்க்கு அக்வாமேன், இதுவும் 1000 கோடி இது பாக்ஸ் ஆஃபீஸ் டச் பண்ணல. ஸோ இதோட சீக்வல் பார்த்திங்கன்னா இதில் தான் தலைவர் ராக் மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாப்புல. ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 2028 தான் அடுத்த பார்ட், ஃபைனல் பார்ட். ஸோ ரெட்டிக்கோட அடுத்த பார்ட் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுலேயும் தலைவன் நடிச்சிட்ருக்கான். இதுதான் நண்பா டாமோட தமிழ் டப்பிங் மூவிஸ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் இசைமினி குட்டி மூவிஸ் இல்லைனா தமிழ் MV.torrent பிளாஸ்டர்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது.